தக்காளி தோட்டத்துக்கு போய் தக்காளி பறிச்சுட்டு வந்து தக்காளி பாத் செய்யாட்டி பெரிய தெய்வ குத்தமாயிருங்க. எங்கள் வீட்டில் ஆல் டைம் ஃபேவரட். ரொம்ப ஈஸியான ரெசிபி இந்த தக்காளி பாத். எப்படி செய்வோன்னு பார்த்துருவாங்களா? ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப்பு தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் வர சைஸ் இஞ்சியோ 4 பல்லு பூண்டு, வரமிளகா, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு தக்காளி பழம் எல்லாத்தையும் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் வந்து கொஞ்சம் நெய் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஹோல் கரம் மசாலா போட்டு வெங்காயம் போட்டு ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா தலை, அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வணங்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரவும் நல்லா சுருள வணக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை நல்லா போகணும். ஏன்னா நம்ம எல்லாம் பச்சை தான் போட்டு அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணின்னு கணக்கில் நீங்கள் எவ்வளோ கப் அரிசி வச்சுருக்கீங்களோ அப்படி ஊற்றி நல்லா தண்ணி கொதி வந்தப்பறம் அரிசி போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி பாத் தயாருங்க. இது பொட்டேட்டோ வறுவலுக்கு செமையாக இருக்கும்.